தாய் தமிழுக்கும் அவையோருக்கும் வணக்கம். வானத்தை தொட்டுவிட துடிக்கும் சிறு பறவை பெண்ணல்ல, அண்டம் தாண்டி ஆகாசம் கடந்து மடிந்தாலும் மீண்டெழுந்து சூரியனை எட்டி பிடிக்க துணிவு கொள்ளும் பீனிக்ஸ் பறவை பெண்கள். இந்த பீனிக்ஸ் பறவை பாரசீகம், கிரேக்கம் மற்றும் சீனாவின் புராண கதைகளில் இடம்பெறும் ஒரு கற்பனையான நெருப்பு பறவை. இது கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட பறவையாக இருந்தாலும் பெண் என்னும் பீனிக்ஸ் பறவை அந்த கற்பனையை உடைத்து நிஜத்தில் வாழ பிறந்தவள். பெண் என்பவள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார் என்பது பிரெஞ்சு தேசத்தின் சித்தாந்தம். அப்படி ஒரு பெண் அவளாக வாழ்வதற்கு இந்த சமுதாயம் அனுமதிப்பதில்லை. அக்கம் பக்கம் உள்ளோரின் கீழ்மை புத்தியால் நேரும் அவலம். ஓர் ஆணோடு சிரித்து பேசி பழகிவிட்டாலே அவளின் மேல் பழி போடும் சமூகம் என தினம் தினம் நெருப்பாற்றில் நீந்தி கரையேறும் நிலைதான் பெண்ணின் நிலை. அவள் மனதிற்குள் நிகழும் போராட்டங்களில் ஒரு பெண் சிக்கி தவிக்கிறாள். 21ஆம் நூற்றாண்டின் நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டு நிற்கின்றோம். இந்த காலகட்டத்திலும் கூட பெண்கள் ஆண்களுக்கு ஒரு படி கீழேதான் என்ற நிலைமை உலகமெங்கும் உள்ளது. அனைத்து இடங்களிலும் சொல்ல முடியாத துயரை பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தினம் தினம் அனுபவித்து வருகிறார்கள். பெண்கள் எரிகின்ற நெருப்பில் தகைக்கிற போது அவர்கள் படுகின்ற துயரத்தை இந்த ஆணாதிக்க சமுதாயம் எப்போதுதான் உணரப்போகிறது. ஒரு பெண் கருவறையில் இருந்து வெளியே வந்து அவள் பிறந்த தருணத்திலிருந்து அவள் கல்லறையில் உறங்கும் தருணம் வரை அவளுக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகள் தான் எத்தனை. அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு வன்கொடுமை ஏதோ ஒரு நிலையில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இருப்பினும் பல நாடுகள், பல்வேறு துறைகள், மாறுபட்ட சூழல்கள் என எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாமல் கல்வி அறிவு ஒன்றைய துணையாக கொண்டு தடைகளை தகர்த்து எழுந்து வரும் பீனிக்ஸ் பறவையை போன்று இன்னும் இங்கு பல பெண்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் எப்படி வாழ்கிறார்கள் என்று இறுதி வரை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்க போகிறோமா, அல்லது பெண்கள் என்னும் பீனிக்ஸ் பறவை என்ற பட்டியலில் நம் பேரை இணைக்க உழைக்க போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வரதட்சணை கொடுமையால் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமையினால் மன ரீதியாக மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு நாளில் இந்தியாவில் சராசரியாக 87 பெண்கள் பாலியல் வன்கொடுமையினால் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இது வழக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொடுமைகள் மட்டுமே. இன்னும் வழக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத எத்தனை நரகங்கள் இங்கு உள்ளது. பெண்ணே, யாரேனும் உன்னை தவறாக பார்த்தால், உன் உடலை தொட நினைத்தால், பீனிக்ஸ் பறவையை போன்று நெருப்பாக இருந்திடு. உன் பார்வையினால் அவனை சுட்டு எரித்திடு. கவிமணி தேசிய விநாயகம் கூறுகிறார், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று. இருப்பினும் ஒரு பெண் பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் ஊமை. பெண் அது செய்தால் தவறு, பெண் இது செய்தால் தவறு, பெண் எது செய்தாலும் தவறுதான். ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், குறிப்பாக பெண்ணாக எதற்கு பிறந்தோம் என்ற கேள்வியை ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் இந்த சமூகம் நுழைத்து விடுகிறது அல்லவா? இருப்பினும் நீயாயிரு. நிலவிலும் கலக்கம் தேடும் நெஞ்சங்கள் வாழும் உலகம் இது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நிஜங்களை தேடி தேடி நெஞ்சுரம் இழக்காதே. ஏனென்றால் நிஜம் என்று சொல்லி பெண்ணுக்கான வரையறையை அவர்களே உருவாக்கி வைத்து பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு வட்டத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உனது அருமை உனக்கு தெரியாதிருக்கிறது, உனது பெருமை உனக்கு புரியாதிருக்கிறது. அவர்கள் போட்டு வைத்த வட்டத்திலிருந்து வெளியே வா. வட்டம் போட்டு வாழ வாழ்க்கை என்ன கணிதமா? பொட்ட புள்ள போக உலகம் சாலை போட்டு வைக்கும். முட்டு சந்து பார்த்து அந்த சாலை போய் நிற்கும். எனவே அவை அனைத்தையும் விட்டு விட்டு வெளியே வா என் சிங்கப்பெண்ணே. யார் உன்னை என்ன செய்தாலும், உன்னை எவ்வளவு தாழ்த்த நினைத்தாலும், உன் அறிவையும் வலிமையும் சிந்தனையும் பேச்சையும், ஏன் உன்னையே ஆயுதமாக கொண்டு நீயாக இருப்பதற்காகவும் உன் உயரங்களை எட்டுவதற்காகவும் நீ போராட வேண்டும். வாழ்க்கை ஓர் போர்க்களம், அதில் போராடிதான் பார்ப்போமே. யார் என்ன செய்தாலும், உன்னை நெருப்பில் வதக்கி சாம்பலாக ஊத நினைத்தாலும், அச்சாம்பலில் இருந்து மீண்டு எழுந்து வரும் பீனிக்ஸ் பறவையை போன்று நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் எழுந்து வர வேண்டும். இவ்வளவு செய்தும் இவள் எப்படி இப்படி இருக்கிறாள் என்று அனைவரும் கண்டு வியக்க வேண்டும். அந்த உயரத்தை நாம் தொட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் பெண் என்னும் பீனிக்ஸ் பறவையாக உருவெடுக்க வேண்டும். பெண்கள் என்னும் பீனிக்ஸ் பறவையாக மாற வேண்டும். நன்றி, வணக்கம்.